ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தூங்குகிற நீ எழுந்திரு. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். லீவிஸ் லாட்டிமர் தான் முதலில் மின்சார விளக்கை கண்டுபிடித்தவர். அவர் அதற்கு காப்புரிமை வாங்கவில்லை. அவருக்கு பின் எடிசன் மின்சார விளக்கை கண்டுபிடித்து அதற்கு தாமதம் செய்யாமல் காப்புரிமையை பெற்றுவிட்டார். இது இன்றும் வரலாற்றில் மிகவும் மோசமாக பேசப்படுகின்றது. நாம் எழுந்து ஒரு காரியத்தை செய்யாவிட்டால் நம்முடைய வெற்றி இன்னொருவருக்கு போய்விடும். ஏரோது ராஜா பேதுருவை கொலை செய்ய சிறையில் அடைத்தான். சபையோர் ஜெபித்தார்கள். தேவதூதன் சிறைச்சாலைக்கு வந்து பேதுருவை பார்த்து சீக்கிரமாய் எழுந்திரு என்றான். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 7வது வசனம். உடனே பேதுரு எழுந்தான். அவனை கட்டியிருந்த சங்கிலிகள் உடைந்து விழுந்தன. சபையாக நாம் கூடி ஜெபிக்கும் பொழுது நாம் எழுந்தால் நம்மை கட்டியிருக்கும் சங்கிலி எதுவாக இருந்தாலும், வியாதி, சோம்பல், பொறாமை, பெருமை, கோபம், ஜாதிவெறி, தோல்வி, வலி, வேதனை போன்ற சங்கிலிகள் உடைந்துவிடும். கலிலேயா நாட்டில் உள்ள கப்பர் நகுமுக்கு இயேசு வருகிறார். அங்கே சுங்கத்துறையில் அமர்ந்து வரி வசூலிக்கும் லேவி மத்தேயுவை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். லூக்கா 5வது அதிகாரம் 27வது வசனமும் 28வது வசனமும். 4 சுவிசேஷங்களில் ஒன்றை எழுதினான். யூதா தேசத்திற்கு சத்தியத்தை கொண்டு சென்றார். 12 சீசரில் ஒருவனானார். ஆண்டவராகிய இயேசுவும் எழுந்தார். அதிகாலை 3 மணி அளவில் இருள் அகன்று பகல் புலரும் நேரம் ஜெபித்தார். மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனம். ஒவ்வொரு நாளும் பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டுமே இயேசு செய்வார். யோவான் 8வது அதிகாரம் 28வது வசனம். ஜெபம் செய்ய இயேசு எழுந்தார். பேதுரு எழுந்தார். கட்டிய சங்கிலிகள் உடைந்தது. மத்தேயு எழுந்தார். யூதேயாவுக்கு அப்போஸ்தலரானார். இயேசு எழுந்தார். தேவனோடு பேசுவதற்கு நாமும் உறக்கத்திலிருந்து எழும்புவோம். தேவனுக்கு சாட்சியாக இருப்போம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நான் உமக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும் என்று நமது தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.